உறவுகளுக்கு வணக்கம். உங்களை கிளாசிக் ஸ்பைசி கிச்சனுக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். வாங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோல நாம தீபாவளிக்காக ஸ்பெஷல் ஸ்வீட்டா லட்டு, மோத்தி லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த மோத்தி லட்டு ரெண்டு மெத்தட்ல நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேங்க. ரொம்ப ஈஸிங்க, ரெண்டுமே ஈஸி. ரெண்டும் டேஸ்ட்ல எந்த டிஃபரன்ஸ் இல்லாம ஒரே மாதிரி இருக்கும். உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன், வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். 2 கப்பு கடலை மாவு ஒரு பவுலில் சேர்த்திக்கலாங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். கிட்டத்தட்ட 1.25 கப்பு தேவைப்படுமா இருக்கும். 1.25 கப்புலேருந்து 1.5 கப் வரைக்கும். அப்போ தான் கட்டி இல்லாமல் கரைக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கிறப்ப கட்டி விழுந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிட்டிங்கன்னா கட்டி இல்லாமல் வந்துடும். இது பூந்தி கரண்டின்னு சொல்லுவாங்கங்க. சின்ன சின்ன பூந்திக்காக இருக்கிற கரண்டி. இது உங்கள்கிட்ட இல்லைனாலும் இந்த கொலாண்டர் எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லையா, இதை வச்சு கூட நம்ம பூந்தி போட்டுக்கலாம். போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். மேலே மாவு ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தட்டிக்கிட்டு இருந்திங்கன்னா அந்த கரண்டியை சின்ன சின்ன பூந்தியாக விடும். இது இப்படி ஒன்று பெருசாக இருந்தால் கூட கவலை இல்லை. நம்ம கடைசியாக ஒரு தடவை எல்லாத்தையும் மிக்சியில் போட போகிறோம். இந்த பெருசாக இருக்கிறது எல்லாத்தையுமே ஒரு லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பூந்தி ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லைங்க, சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் விட தேவையில்லை. மிச்சம் இருக்கிற எல்லா மாவையும் இதே மாதிரி நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். பெருசாக இருக்கிறதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதை மிக்சியில் போட்டு லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பல்ஸ் மோட்டில் கொஞ்சம் விட்டால் போதும். பாருங்க, இந்த ஸ்ட்ரக்சரில் வந்துடும். ஜீராவுக்கு 1.5 கப் சர்க்கரை எடுத்துருக்குறேங்க. அதில் 1 கப் தண்ணி ஊற்றி கரையட்டும். அதோட 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூளும் கொஞ்சமாக நம்ம கேசரி கலர் சேர்த்துருக்குறோம். ஸ்வீட் கடையிலலாம் இந்த மோத்தி லட்டு இந்த கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா, சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சம் கலர் சேர்த்துக்கலாம். சுகர் சிரப் கொதி வந்ததும் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அதில் நம்ம இங்கே பிடிச்சி வச்சுருக்கிற பூந்திகளெல்லாம் சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சிடணும். கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் இப்படியே அடுப்புலேயே இருக்கட்டும். இப்போ தண்ணியோட்டமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் பின்னாடி சரியாக போயிடும். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு முந்திரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 10 முந்திரி போல் 10-15 முந்திரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. முந்திரி நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதை அந்த பூந்தி மிக்சிங்கோடையே நம்ம கலந்துடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், இந்த டெக்ஸ்சரில் இருக்குது. நம்ம இதை உருண்டை பிடிச்சோம்னா நல்லா நீட்டாக வரும். கையில் லைட்டாக நெய் தடவிக்கலாம். ஃபஸ்ட்டு உருண்டைக்கு மட்டும்தான் தேவைப்படும். அப்புறம் அதில் இருக்கிற எண்ணெயே நம்ம கையில் ஒட்டிக்குவோம். சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி வச்சுக்கலாம். வேணுங்கிற சைஸில் உருட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டிக்கலாம். சூப்பர் சாஃப்டான லட்டுங்க. அடுத்து நம்ம இன்னொரு மெத்தடில் ஒரு லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு 1 கப்பு கடலை பருப்பை நல்லா கழுவிட்டு 2-3 தடவை கழுவிட்டு 2 மணி நேரம் போல் ஊற வச்சு நல்லா வடித்து வச்சுருக்கிறேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இப்படி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும்.
இதை நம்ம பக்கடா மாதிரி கிள்ளி கிள்ளி எண்ணெயில் போட போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குது. இதில் நல்லா பக்கடா மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி 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 போட்டுடலாம். இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு நிமிஷம் விட்டுட்டு எல்லாம் திருப்பி விடலாம். ரொம்ப செவக்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஓரளவுக்கு லைட்டாக வெந்தாவே போதும். கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்துடணும். இது சும்மாவே சாப்பிட்டா கூட நல்லா தான் இருக்கும். இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்துடலாம். பல்ஸ் மோடில் விட்டு நம்ம சுகர் சிரப் செய்கிறதுக்கு 1 கப் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அதுக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம். அந்த சிரப் செஞ்ச மாதிரியே தான் இது. கொதி வந்ததும் கொஞ்சம் ஏலக்காய் தூள், கலருக்காக கொஞ்சமாக கேசரி பவுடர் 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக தான் சேர்த்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான் முற்றிலும். உங்களுக்கு கலர் பவுடர் சேர்க்க இஷ்டம் இல்லைன்னா சேர்க்காதீங்க. இந்த கொதி வரத்துக்குள்ளே நம்ம அதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கும். சின்ன பூந்தி நம்ம க்ரஷ் பண்ண மாதிரியே இருக்குதில்ல. இது நல்லா 5 நிமிஷம் கொதித்ததும் இதில் சேர்த்தி கிளறிக்கலாங்க. அடுப்பு முழுசும் சிம்மில் வச்சுட்டு 2 நிமிஷம் இப்படியே கிளறலாம். இதுக்கும் நான் லட்டுக்கு மாதிரியே முந்திரியெல்லாம் வறுத்து வச்சுருக்கிறேன் 3 டேபிள் ஸ்பூன் நெய்யில். அதையும் இதோடு சேர்த்திக்கிறேன். இது ஒவ்வொரு இதுக்குமே நான் சேர்த்திருக்கிற நெய் வந்து 3 டேபிள் ஸ்பூன் தாங்க. இந்த நெய் வறுத்த நெய் மட்டும்தான் சேர்த்துனது. அதுவே சூப்பராக இருக்கும். நெய் நிறைய சேர்த்துனா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது நம்மளோட விருப்பம்தான். இந்த கிளறி இதையுமே சின்ன சின்னதாக நமக்கு வேணுங்கிற சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு உருண்டை பிடிக்கிறப்ப கொஞ்சம் ஒரு 2 அழுத்து கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிட்டு அப்புறம் நம்ம எப்பயும் போல் லைட்டாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இதில் அந்த ஷைனிங் மட்டும் மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது. இதுவும் அதே சாஃப்டாக சூப்பராக இருக்குது. உள்ளே பாருங்கள். சின்ன பூந்தியில் பிடிச்ச லட்டும் பக்கத்தில் வச்சுருக்கிறேன். ரெண்டுத்தையும் சாப்பிட்டு பார்த்துட்டு நானே உங்களுக்கு ரிவ்யூ சொல்லலான்னு இருக்கிறேன். சாப்பிட்டு பார்த்தலாம். இப்போ இது வந்து நாம பக்கோடா மாதிரி செஞ்சு போட்டு செஞ்ச லட்டு. இது யூஷுவல் மெத்தட் லட்டு. இந்த லட்டு நிஜமா ரொம்ப சாஃப்டா தான் இருக்குதுங்க. ஆனா அந்த பூந்தி கரண்டி இல்ல அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ்க்காக இது செய்யலாம். ஈஸி. இது கூட டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பருங்க. இந்த பக்கோடா செஞ்சு சாப்பிட்ட மெத்தடு as it is அதே மாதிரி இருக்கு. நம்ம மோத்திஸ் லட்டு ஸ்வீட் கடையெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம்ல, சேம் டேஸ்ட். இதே சாப்பிடலாம். இதுவும் பிரமாதங்க. ரெண்டுத்துலயும் டேஸ்ட்ல எந்த டிஃபரன்ஸ் இல்லைங்க. இதுல ஒரே ஒரு டிஃபரெண்ட் என்னன்னு பார்த்தா டெக்ஸ்சர்ல வந்து இந்த ஷைனிங் இல்லாம இருக்குது. இது என்ன காரணம்னா நம்ம பக்கோடா மாதிரி போடுறப்ப இந்த ஆயில் ரொம்ப இழுக்கிறது இல்லைங்களா, அதனால. நம்ம பூந்தியா போடுறப்ப ஆயில் இழுக்கும் பாருங்க, அதனால இந்த டெக்ஸ்சர்ல ஷைனிங்கா இருக்குது. இது மட்டும்தான் டிஃபரன்ஸ். டேஸ்ட் ரெண்டுமே சூப்பர். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியோ அதை செய்யுங்க. சந்தர்ப்பம் கிடைச்சா 2 முறை 2 டைப்பா செஞ்சு பாருங்க. ரெண்டுமே சூப்பரா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோஸ் பண்ண அப்பெல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.